ஏற்கனவே மல்லி ரொம்பவே பயந்து போய் இருந்துட்டு இருந்தாங்க. அதாவது எப்புட்றா வந்து இப்ப என்ன நம்ம வாழ போறோம் அப்படின்ற மாரி சொல்லி, அடுத்தடுத்த விஷயங்கள் எல்லாமே நல்லபடியா போயிட்டு இருக்கு. அதே மாதிரி நம்ம விஜயும் வந்து இப்ப என்ன இப்போ நல்லபடியா பேசுறாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினைச்சுக்கிட்டு இருந்தா, கடைசியில வந்து இப்ப என்ன இங்க மிகப்பெரிய பிரச்சனை வர ஆரம்பிச்சிடுது. அதாவது அந்த ஃபோட்டோவ இந்த ராஜேஸ்வரியே எடுத்தது மட்டும் இல்லாம, அந்த ஃபோட்டோவ வச்சு அதாவது அங்க போயிட்டு வந்து இப்ப என்ன நம்ம விஜயும், மல்லியும் அப்படி வந்து இருந்துட்டு இருக்காங்க. ஆஃபீஸ்ல வந்து இப்ப என்ன இவ்வளோ நேரம் என்ன தனியா பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற மாரி வந்து சொல்லி, அவங்கள வந்து இப்ப என்ன புடிச்சு திட்டியிருந்தா, அங்கேயே அந்த பிரச்சனை முடிஞ்சு போயிருக்கும். ஆனா நம்ம மல்லி பக்கம் திரும்பணும் அப்படின்றதுக்காக தான் அங்கிருந்து போட்டோவை எடுத்துட்டு வந்தது மட்டும் இல்லாம அந்த ஒரு போட்டோவை வச்சு இவங்க வந்து போட்டோ எடுத்து எங்களுக்கு அனுப்பிச்சு இங்க விளையாடிட்டு இருக்காங்க, அதுவும் எங்களை வெறுப்பேத்துறாங்களாமா அப்படி இப்படின்றமோ வந்து சொல்லி நம்ம விஜய பயங்கரமா கோவப்படுத்திட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் ஏற்கனவே நம்ம மல்லியை வந்து சும்மா சும்மாவே தொட்டதுக்கெல்லாம் நம்ம விஜய் இருந்துட்டு தப்பா நினைப்பாரு. இதுல இந்த போட்டோ அனுப்பி இவ்வளவு கேவலமான வேலையை நீ செய்வ அப்படின்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்றமா வந்து சொல்லி இப்போ பயங்கர கோவத்தோட வந்து நம்ம விஜய் சொல்றது மட்டும் இல்லாம கடைசியில அந்த போட்டோ யாரோட போன்ல இருந்து வந்திருக்கு அப்படின்னு பார்த்தா வேற யார் போன்ல இருந்தும் இல்ல, இந்த இவங்க இருக்காங்க பாத்தீங்களா அன்னபூர்ணி, அவங்களோட போன்ல இருந்து தான் அந்த ஒரு போட்டோ வந்து வந்திருக்கு. அதை பார்த்த உடனே வந்து நம்ம விஜய்க்கு இன்னும் பயங்கர அதிர்ச்சியாக ஆரம்பிச்சிருது. ஒரு பக்கம் அன்னபூர்ணிக்கு ஒன்றுமே புரியல, நம்ம கிட்டேருந்து எப்பட்றா இந்த ஃபோட்டோ வந்துச்சு, இதெல்லாம் சாத்தியமே கிடையாது, என்னடா நடக்குதுங்க அப்படின்ற மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அன்னபூர்ணி முடிச்சுட்டு இருக்காங்க. அதாவது அவங்க என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறதுக்குள்ளேயே விஜய் இருந்துட்டு நீங்கள் எங்களுக்கு பண்ணது எல்லாமே போதும், ஏன் இவ்வளோ கேவலமாக நடந்துக்கிறீங்க, அந்த ஃபோட்டோவை எடுத்து இவங்களுக்கு அனுப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு யாராச்சும் சொன்னாங்களா, சொல்லி கொடுத்தாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கேவலமாக பேச ஆரம்பிச்சுறாங்க. கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம விஜய் இருந்துட்டு தயவு செஞ்சு அதாவது கையெடுத்து கும்பிட்டு தயவு செஞ்சு நீங்க முதல்ல இந்த வீட்டை விட்டு கிளம்புங்க, அப்பதான் வந்து மல்லி இங்க சந்தோஷமாவும் இருப்பா, சந்தோஷமா இல்லைனாலும் நிம்மதியாச்சும் வந்து இருப்பா, அதனால வந்து தயவு செஞ்சு நீங்க இங்க இருந்து கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி இப்போ பயங்கர கோவத்தோட வந்து சொல்லிட்டு இருக்காங்க. உண்மையிலே இது எல்லாமே அதிர்ச்சியான விஷயம் தான். ஏன்னா நம்ம மல்லிக்கு சப்போர்ட்டிவா நம்ம அன்னபூர்ணி வந்து இருந்துட்டு இருந்தது எல்லாமே நல்ல விஷயம் தான். ஆனா இதுக்கு மேல வந்து அதுக்கு வாய்ப்பே கிடையாது அப்படின்னு தான் சொல்லணும். அதுவும் நம்ம மல்லியும் வந்து சேர்ந்து இந்த வீட்டை விட்டு அன்னபூர்ணியை போக சொன்னது இன்னும் வந்து மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்துது. ஏன்னா நம்ம விஜய் வந்து அன்னபூர்ணியை புரிஞ்சுக்காம தெரிஞ்சுக்காம அரிச்சுக்காம பேசினாங்க. ஆனா நம்ம மல்லியும் அப்படி பேசுறது வந்து உண்மையிலேயே ரொம்பவே கெட்ட விஷயம் அப்படின்னு தான் சொல்லணும். ஒரு பக்கம் அன்னபூர்ணியும் போட்டி படிக்கையெல்லாம் எடுத்துக்கிட்டு இங்கிருந்து வந்து கிளம்ப ஆரம்பிச்சுறாங்க. இந்த ராஜேஸ்வரி வந்துட்டு இந்த அன்னபூர்ணி இருக்கிற தைரியத்தில் தானே இவ்வளோ ஆட்டம் போட்டிருந்தா, அவ்வளோதான் அவளே அடித்து துரத்தியாச்சு, இதுக்கப்புறம்லாம் வந்து இவளை துரத்துறது ரொம்பவே ஈஸியாக போயிடும் அப்படின்றமா வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க.